ஃப்ரெண்ட் இன்றைக்கி இறால் பிரட்ட போகிறோம். இறால் பிரட்டுறதுக்கு ஒரு சட்டியில் எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கிறேங்க. பெரிய வெங்காயம் தான் போட்டிருக்கேன் நான். அதோட கொஞ்சம் தக்காளி சேர்த்துக்கிறேங்க. நல்லா வதக்குன்னு வதக்கிக்கங்க. வதக்கிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு அதை நல்லா ஆற வச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிற மாதிரி பார்த்துக்கிறேங்க. இப்போது அந்த எண்ணெயோட கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதோட சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறேங்க. வதக்கிட்டு நம்ம கழுவி வச்சுருக்க இறாலும் இந்த அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் கழுவி வச்சுருக்க இறாலையும் சேர்த்து விட்டு நல்லா ஒரு பிரட்டி விடுங்க. பிரட்டி விட்டுட்டு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். உப்பு சேர்த்ததோட கொஞ்சோண்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கிடலாம். கொஞ்சம் உரப்பு காரம் பார்த்துட்டு நம்ம போட்டுக்கலாம். அதோட மஞ்சத்தூள் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அதோட இறால் கிரேவிக்கு தயாராகிடும். நான் இறால் பெருசாக இருக்குது நிறையா வாங்கிட்டு வந்துட்டாங்கன்னு சொன்னேன்னா பாதி இறாலை பிரட்டிட்டேன், பொரிச்சிட்டேன். இதுதான் இன்றைக்கி மத்தியான ஸ்பெஷல். வெள்ளிக்கிழமை மத்தியான ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா இறால் கிரேவி, ஒயிட் ரைஸு. இது இறால் கிரேவி இந்த அளவுக்கு தான் வரும். நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அதோட அதையும் வச்சுட்டோம். ரசம் இருந்துச்சு, அதையும் ஏற்றுக்கிட்டோம். அதோட மீன் பொரித்து இறால் கிரேவி வச்சு அது பீக்கங்காய், இது ஈரல் பிரட்டி இருக்குது, தாளித்த மோர். ஓகே ஃப்ரெண்ட், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லோரும் வாங்க சாப்பிடலாம். ஓகே பாய்.